எல்லாம் எனக்குன்னே வருவீங்களாடா. அமேசான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு பல்க் ஆர்டர் கிச்சனுக்கு. அதை ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த பார்சலே வந்துச்சு. நடுவில் நான் இவ்வளோ மெசேஜ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பார்சல் வேணாம், இல்லை எனக்கு இது வந்து என்னோட ட்ராக்கிங் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எதுக்குமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. கொரியர் நார்த் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்த் சைட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. அவங்க ஹிந்தியில் பேசியிருந்தாங்க. கொரியர்னு சொன்னாங்க. அது ஒரு வார்த்தைக்காக கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு கேட்டேன். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணால் சுத்தமாக எடுக்கல. டேசல் இல்லாமல் நான் வந்து 10 ரூபீஸ்க்கு சாக்லேட் வச்சு நான் ஃபுல்லாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆர்டர் முடிஞ்சு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த பார்சலே எங்கள் கைக்கு ரிசீவ் ஆச்சு. ஆர்டர் பண்ணதுக்கு இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு. இது மாதிரி நடந்தது கூட கிடையாது. சுத்தமாக வந்து நம்ம கீச்செயின்ஸ்க்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தால் கலரை பார்த்தோன்னே இன்னும் ஷாக்கு. இது வந்து ஒயிட் கலரே கிடையாது, வந்து எக்ஷெல் க்ரீம் கலர். அது வந்து ஒரு yellowish கலரில் இருக்கும். இதை பார்த்தோன்னே ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல. மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி இதை நான் வாங்கி பார்த்துட்டு இது ஒரு பாக்ஸிங் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆனால் அப்புறம் நம்ம இந்த வீடியோ காமிச்சா மட்டும் தான் செல்லுபடி ஆகும். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.